ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 16, 2025. அப்படிப்பட்டதொரு காலம் வரப்போகின்றது. இந்த முழு உலகம் நம்மை நோக்கி பார்க்கப் போகிறது. நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் அனைவருக்கும் நன்மை செய்ய போகிறது. நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகளால் அவர்களது தடைகள் அழியப் போகின்றன. அவர்கள் மீது விழக்கூடிய துக்கத்தின் மலையை நமது சுகம் சாந்தியின் அதிர்வலைகள் மாற்றம் செய்யும். எனவே நாம் அனைவரும் நமது அலட்சியத்தன்மை, கவனக்குறைவு, சோம்பேறித்தனம் ஆகியவற்றை விட்டுவிட்டு இப்போதிலிருந்தே சுகம், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகியவற்றின் கிரணங்களை பரவச் செய்வதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம். ஒரு தாய் தனது குழந்தையை அன்பு நிறைந்த பார்வையில் பார்க்கிறார் என்றால் அந்த குழந்தைக்கு அன்பின் அதிர்வலைகள் அனுபவமாகின்றன. ஓடிச் சென்று அவர் தாயின் மடிக்கு சென்று விடுகிறார். மிகவும் ரிலாக்ஸ் ஆகிவிடுகிறார். நாமும் கூட உலக ஆத்மாக்களுக்கு அன்பின் அதிர்வலைகளை கொடுப்போம். எண்ணத்தை உருவாக்குவோம். இவர்கள் அனைவரும் நம்முடையவர்களாவார்கள். இந்த உலகமே நமது குடும்பமாகும். நாம் பாபாவின் பூர்வீகமான குழந்தைகளாவோம். இந்த படைப்பின் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம். உலக ஆத்மாக்கள் நமது தூய அதிர்வலைகளை தாகத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமது அன்பு நிறைந்த அதிர்வலைகள் அவர்களது கஷ்டங்களை, அவர்களது பதற்றத்தை, அவர்களது வலி வேதனைகளை முடித்து விடுகின்றன. எனவே அனுதினமும் முழு உலகிற்கும் ஒரு அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுப்போம். நான் ஒரு பூர்வீகமான ஆத்மா என்ற சொரூபத்தில் நிலைத்திருந்து இந்த அனைத்து ஆத்மாக்களும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்கள். அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் நம் குடும்பத்தவர்கள்தான். நாம் இவர்கள் அனைவரையும் அன்பு நிறைந்த பார்வையில் பார்க்க வேண்டும். சுகம், அமைதி நிறைந்த திருஷ்டி கொடுப்போம். நான் அமைதி நிறைந்தவனாவேன். அமைதியின் குடிலாவேன். எனது நெற்றியிலிருந்து கிரணங்கள் வெளிப்பட்டு பிறர் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அலுவலகத்தில் இருந்தால் உங்கள் அலுவலகத்தில் உள்ளவர்களுக்கு, நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள ஆத்மாக்களுக்கு, உங்களது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு, உங்களது சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு, உங்களது நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். இதன் மூலம் மிகப்பெரிய சேவை நடைபெறும். வரக்கூடிய காலகட்டத்தில் இதுவே அவசியமாக இருக்கும். யோகத்தில் நிலைத்திருப்பது, உயர்ந்த தாரணைகளை செய்வது, ஆழமான அமைதி மற்றும் சுகத்தின் அனுபவத்தில் நிலைத்திருப்பது, இவை அனைத்துமே எளிதாகிவிடும். ஆனால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏதோ பழைய சம்ஸ்காரத்தில் மாட்டிக்கொண்டு நமது நேரத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. சம்ஸ்காரங்களை மென்மையாகவும் இனிமையானதாகவும் ஆக்கிக் கொள்வதற்கான உறுதியான எண்ணம் வைப்போம். இப்போது நாம் தானும் சுகம் நிறைந்தவராக ஆக வேண்டும், பிறரையும் சுகம் நிறைந்தவராக ஆக்க வேண்டும். நமது குடும்பத்தில் அன்பின் அருவியை ஓடச் செய்ய வேண்டும். அனைவரையும் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடச் செய்ய வேண்டும். எனவே நமது சம்ஸ்காரங்களை இனிமையானதாகவும் மென்மையானதாகவும் ஆக்கிக்கொள்வோம். சுகமளிப்பதாக ஆக்கிக்கொள்வோம். கோபித்து கொள்ளும் சம்ஸ்காரம், எரிச்சல் அடைவதற்கான சம்ஸ்காரம், குழப்பம் அடைவதற்கான சம்ஸ்காரம், அதிகமாக யோசிப்பதற்கான சம்ஸ்காரம், இவற்றிற்கு விடை கொடுப்போம். எவ்வாறு இவற்றிற்கு விடை கொடுப்பது என்று நீங்கள் யோசிக்கலாம். பை பை என்று கூறுவதற்கு இவை ஒன்றும் ஸ்தூலமான பொருட்கள் அல்ல. நாம் நமது தேவ சம்ஸ்காரங்களை எமர்ஜ் செய்வோம். இவையே எனது உண்மையான சம்ஸ்காரங்கள் என்று உறுதியான எண்ணத்தை உருவாக்குவோம். இது ஒரு விஷயம். மற்றொன்று, நான் யாருடைய குழந்தை? பிரம்மா பாபாவின் குழந்தை. சிவ தந்தையோ எப்போதும் நமது தந்தையாவார். ஆனால் இப்போது பிரம்மா பாபாவும் நமக்கு கிடைத்து விட்டார். அவரது சம்ஸ்காரங்களை பார்ப்போம். தந்தையின் பல சம்ஸ்காரங்கள் குழந்தைகளிடமும் இருக்கின்றன. சிங்கத்தின் குட்டியிடம் அவசியம் சிங்கத்தின் சம்ஸ்காரங்கள் இருக்கும். நாமோ பிரம்மா பாபாவின் குழந்தைகளாவோம். அவரது சம்ஸ்காரங்கள் அவசியம் நம்மிடம் இருக்கும். தந்தையின் சம்ஸ்காரங்களை பட்டியலிடுவோம். முக்கியமாக 5-6 சம்ஸ்காரங்களையாவது பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக தனக்குள் தாரணை செய்வோம். அவர் அனைவருக்கும் சுகமளிப்பவராக இருந்தார்.
மிகுந்த பரிசுத்தமானவராக இருந்தார். உலக நன்மையாளராக இருந்தார். அனைவரையும் முன்னேற்றக்கூடியவராக இருந்தார். இவையே எனது சம்ஸ்காரங்களாகும். நான் யாருடைய குழந்தையோ அவரது சம்ஸ்காரங்கள் அவசியம் என்னிடம் இருக்கின்றன. தவறான சம்ஸ்காரங்களை ரிஜெக்ட் செய்வோம். அப்போது அவை சென்றுவிடும். நல்ல சம்ஸ்காரங்கள் இமோஜாக தொடங்கும். இன்று முழு நாளும் சுகம், சாந்தி, அன்பு, தூய்மைத்தன்மை ஆகியவற்றின் அதிர்வலைகளை நாலாபுறங்களிலும் பீச்சாங்குழல் நிறத்தை அடிப்பது போன்று பரவச் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.